தாய் கொடுத்த தாய்ப்பாலுக்கு வணக்கம். என் தாய்க்கே தமிழ் கொடுத்த தமிழ் பாலுக்கு வணக்கம். இந்தியா ஒரே நாடா? தம்பி, இந்தியா ஒரே நாடா? இந்தியா எங்க இருக்கு அப்படிங்க கேக்குறது. இந்தியா ஒரே நாடுதான். யாரு இல்லைன்னா இந்தியா ஒரே நாடு இல்லைன்னா தமிழ்நாடு எங்க இருக்கு? தமிழ்நாடு ஒரே நாடா? தமிழ்நாடு எங்க இருக்கு? தமிழ்நாடு தூத்துக்குடியில இருக்கு, சென்னையில இருக்கா, இல்ல மதுரையில இருக்கா, இல்ல தஞ்சாவூர்ல இருக்கா, இல்ல திருநெல்வேலியா இருக்கா? தமிழ்நாடு எங்க இருக்கு? திருநெல்வேலியில இருக்கா, தூத்துக்குடியில இருக்கா? தமிழன் தமிழ்நாட்டை தான் ஆளணும். இல்ல, தமிழன் தான் இந்தியாவை ஆளணும், தமிழன் தான் உலகத்தையே ஆளணும். அதை விட்டுட்டு இந்தியா ஒரு நாடுன்னா தமிழ்நாடு ஒரு நாடா? தமிழ்நாடு எங்க இருக்கு? அந்த கேள்வி வரும்ல, அதை பத்தி பேசுறேன். இந்தியாவை இந்தியன் தான் ஆளணும் அப்படின்னா இந்தியா எங்க இருக்குன்னு கேட்கறது. அப்ப தமிழ்நாடு எங்க இருக்கு? தப்ப தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும்னா தூத்துக்குடிக்காரனா தூத்துக்குடிக்காரன் தானே ஆளணும், மதுரைய மதுரைக்காரன் தானே ஆளணும், திருநெல்வேலிக்காரனா திருநெல்வேலிக்காரன் தானே ஆளணும், தஞ்சாவூர்காரனா தஞ்சாவூர்காரன் தானே ஆளணும். அது எப்படி? ராமநாதபுரத்துக்காரன் தூத்துக்குடிக்காரன் ஆளுவிய, தூத்துக்குடிக்காரங்க சென்னை ஆளுவாங்க. அது எப்படி வரும்? இந்தியா ஒரே நாடுதான். இந்தியா ஒரே நாடுதான். இந்த தேசம் ஒரே தேசம்தான். இந்த நாடு ஒரே நாடுதான். ஒரே மொழிதான், ஒரே கலாச்சாரம் தான், ஒரே இனம்தான், ஒரே பண்பாடு தான், ஒரே சாஸ்திரம் தான், ஒரே சம்பிரதாயம் தான், ஒரே வழிபாடு தான். அதுவும் பெண் வழிபாடு. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கல்விக்கு அதிபதி, செல்வத்துக்கு அதிபதி, வீரத்துக்கு அதிபதி, நீதிக்கு அதிபதி எல்லாமே பெண் தான். எல்லாருக்கும், எல்லா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாத்துக்கும் பெண் வழிபாடு தான். ஒரே நாடுன்னா இதுக்கு மேல என்ன வேணும்? அதையும் மீறி நீங்க பேசுறீங்கன்னா அதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான், எழுத்து. எழுத்து தான் ஒரே காரணம். நீங்க சிமன்னே நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க, தமிழ் தேசியம் நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டுல இருந்து எழுதுன மாதிரியும், தெலுங்கு ஆந்திராவில இருந்து எழுதுன மாதிரியும், மலையாளத்தை கேரளாவில இருந்து எழுதுன மாதிரியும், ஹிந்திய பாம்பேல இருந்து எழுதுன மாதிரியும், ஒடியாவை ஒடிசாவில இருந்து எழுதுன மாதிரியும் எப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்னு இருக்குல்ல, அந்த அகரங்கிற எழுத்து மட்டும்தான், தமிழ் எழுத்து மட்டும்தான் இந்தியாவுக்குள்ளது. மீதி எல்லா எழுத்துக்களுமே மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, ஒடியா, மகாராஷ்டிரா, குஜராத்தி, இது எல்லாமே வெள்ளக்காரன் கொடுத்த எழுத்து. நம்ம எழுத்து கிடையாது, நம்ம நாட்டோட எழுத்து கிடையாது. நம்ம நாட்டோட எழுத்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு, தமிழ் எழுத்து. அது முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. மொழி ஒண்ணுதான், மொழிங்கிறது ஒண்ணுதான். அது ரெண்டு வகைப்படும். ஒண்ணு பதம், ஒண்ணு பகுபதம், ஒண்ணு பகாபதம். மொத்தம் மூணு. ஒண்ணு சமஸ்கிருதம், இன்னொன்னு தமிழ், இன்னொன்னு ஹிந்தி. இந்த மூணு தான். ஹிந்தி முத்தமிழ்ல வர ரெண்டாவது தமிழ் ஹிந்தி. நம்ம பேசிட்டு இருக்கிறது பதத்துல பேசிட்டு இருக்கோம். பதம் பகுபதம் ரெண்டையும் சேர்த்து பதத்துல பேசிட்டு இருக்கோம். பதங்கிறது 10 உறுப்பு கொண்டது, ஹிந்திங்கிறது 6 உறுப்பு கொண்டது. அந்த ஹிந்தி பகுபதத்துல வரக்கூடியது. நாம பகுபதமும் பகாபதமும் சேர்த்தா பதம் வந்துடும். பதத்துல பேசிட்டு இருக்கோம். நாம பேசுறதுதான் மொழி. அதுதான் மூத்த மொழி. அதுக்கு பேரு சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க ஹிந்தியில பேர் வச்சிருக்கீங்களா? அதே மாதிரி எல்லாரும் 3 விதத்துலதான் பேர் வைக்க முடியும். ஒண்ணு சமஸ்கிருதத்துல பேர் வைக்கணும், ஒண்ணு தமிழ்ல பேர் வைக்கணும், இல்லைன்னா ஹிந்தியில பேர் வைக்கணும். இந்த 3 விஷயத்தையும் தாண்டி வேற எதுலையும் பேர் வைக்க முடியாது. நீங்க சமஸ்கிருதங்கிறது ருக்கு அப்படிங்கறது சமஸ்கிருதங்கிறீங்க. ஆனா இப்போ இருக்கு அப்படிங்கிற தமிழ்ல வந்துட்டா அப்ப நம்ம பேசுறது தமிழ் தானே, நம்ம பேசுறது சமஸ்கிருதம் தானே. அது சமஸ்கிருதம். பிரதமர் மோடி ஐயா சொல்றாருல, உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ் மொழி அப்படின்னு. அதுவும் சமஸ்கிருதமும் தமிழை போன்று பழமையான மொழி அப்படின்னு சொல்றாங்களா? எதுக்கு? ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணுதான். சமஸ்கிருதம் தான் தமிழ் மொழி, தமிழ் மொழி தான் சமஸ்கிருதம். நீங்க சமஸ்கிருதம் வடமொழிங்கிறீங்களா? அப்படி கிடையாது. நம்ம பேசிட்டு இருக்க சமஸ்கிருதம் தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம தலையிலேயே நம்ம மண்ணள்ளி போட்டுக்கிட்டா வேற எப்படி தெரியும்? ஒரே ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லுங்க தமிழ்ல. ஒரு வார்த்தைக்கு, ஏதாவது ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா ஹிந்தி தெரிஞ்சாதான், சமஸ்கிருதங்கிற புரிதல் வந்தாதான் அர்த்தம் சொல்ல முடியும். மற்றபடி சொல்லவே முடியாது. அதை விட்டுட்டு தமிழர்கள் தமிழர்கள் பிராமணர்கள் எல்லாம் வந்தேரிகள் அப்படின்னா, பீகாருக்காரன் வந்துட்டான், வட மாநிலத்துக்காரன் வந்துட்டு நாட்டையே பிடிச்சிருவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டுல வட மாநிலத்துக்காரங்க 1.5 கோடி பேர் தான் இருக்காங்க. அது தமிழ்நாட்டை தவிர எல்லா மாநிலத்திலும் இருக்கிறவங்க சேர்ந்து. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க மட்டும் பிற மாநிலத்துல 3-4 கோடி பேர் இருப்பாங்க.
அப்புறம் அவங்கள என்ன சொல்றது, தமிழ் தேசியம் வந்து ஒரு தீவிரவாத இயக்கம்னு ஏன் சொல்றேன்னா, தமிழர்கள் தமிழர்கள் பேச வேண்டியது, வெளிநாட்டுல இருக்க எல்லா தமிழர்களை பத்தியும் பேச வேண்டியது, இலங்கை தமிழர், சிங்கப்பூர் தமிழர், மலேசியா தமிழர்கள் அப்படின்னு எல்லா தமிழரும் பேச வேண்டியது. ஆனா இந்தியாவில் இருக்க பிற மாநிலத்துல இருக்கிற தமிழரை பத்தி பேசுறது கிடையாது. அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்க எல்லா தமிழர்களை பத்தியும் பேச வேண்டியது, ஆனா பாகிஸ்தான்ல இருக்க தமிழர்களை பத்தி பேசுறது கிடையாது. எக்கேர் கெட்டு போனா என்ன, நமக்கு தேவை அதானே, நமக்கு சண்டை, ரெண்டு மாநிலத்துக்கும் சண்டை இழுத்து விடணும், அதானே நம்ம வேலை. அதை செவ்வையினே செஞ்சுட்டு இருக்கீங்க, அவ்வளவுதானே. இதுக்கு காரணம் மொழி அரசியல். இந்த மொழி அரசியல் இருக்கவே கூடாது, எந்த நாட்டிலையுமே மொழி அரசியல் இருக்கக்கூடாது. இஸ்லாமியர்கள் யாரும் வந்தேரிகள் இல்லை, இந்துக்கள் தமிழர்கள் இல்லை, தமிழர்கள் யாரும் இந்துக்கள் இல்லை. அப்படியா? இந்த ஒரு வார்த்தைக்காக நான் ஒரு விஷயம் சொல்றேன் சீமானனே, இந்த ஒரு விஷயம் சொல்றேன். தமிழர்கள் இந்துக்கள் இல்லை அப்படிங்கிறதும், இந்துக்கள் யாரும் தமிழர்கள் இல்லை அப்படிங்கிறதும் ஒரே ஒரு விஷயம்தான். நீங்க சொல்லக்கூடிய என் தாய்மொழி தமிழ் என் உயிரை விட மேலானது, என் தாயை விட உன்னதமானது, புனிதமானது. ஆனா அது நான் ஹிந்துவா இருக்கிற வரைக்கும் தான். நான் மதம் மாறிட்டேன்னு வைங்களாம், நீங்க சொல்லக்கூடிய அதே தாய்மொழி தமிழ் என் கால் செருப்புக்கு கீழே முதல்ல திருக்குறளை தான் கொளுத்துவேன், ரெண்டாவது மந்திரம். சரியா? நீங்க சொல்லக்கூடிய தமிழ் நான் மதம் மாறிட்டேன்னா என் காலுக்கு கீழே இருக்கிற செருப்புக்கு சமம். நான் என்னவா இருக்கணும்னு, இதுல எது வேணும் அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஹிந்துவா இருக்கணுமா வேண்டாமான்னு. உங்களுக்கு தமிழ் வேணும்னா ஹிந்துவா இருந்தா தான் முடியும், இல்லைன்னா முடியாது. நான் ஹிந்துவா இருக்கிற வரைக்கும் தான் நீங்க சொல்லக்கூடிய தாய்மொழி தமிழ் மொழி என் உயிர் மொழி, என் உயிரை விட மேலானது, என் தாயை விட உன்னதமானது, என் தாயை விட புனிதமானது. நான் மதம் மாறிட்டேன், நீங்க சொல்லக்கூடிய அதே தாய்மொழி தமிழ் 6000 10,000 வருஷத்துக்கு மூத்த மொழி தமிழ் என் கால் செருப்புக்கு கீழே. வணக்கங்கிறது என் மதத்துக்கு எதிரானது, நாங்க வணக்கம் சொல்ல மாட்டோம், வாழ்கன்னு தான் சொல்லுவோம் அப்படிங்கிறான். உங்க நிலைப்பாடு என்ன? உங்க நிலைப்பாடு என்னங்க? தமிழ் 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 மதம் மாத்தி தமிழ் பேரை போட்டுக்கிட்டு இங்கிலீஷ் பேரை சொல்லுறான், ஜோசப் ஜெபஸ்டின்னு. அதுல உங்க நிலைப்பாடு என்ன? ஒண்ணும் கிடையாது. உங்க நோக்கம் அதானே. என்னைக்காவது மதம் மாத்தி பேரை மாத்தாதீங்கன்னு சொல்லியிருக்கல என்னைக்காவது? அது சொல்ல முடியும், ஏன்னா உங்க நோக்கம் அதான். நாங்க யாராவது மளிகை கடைக்காரங்க யாராவது தமிழ்ல இங்கிலீஷ்ல பேர் வச்சுட்டா போதும், உடனே வேட்டி அவுத்து போட்டு வந்துடுறது. இங்கிலீஷ்ல பேர் வச்சிருக்கா, தமிழ்ல பேர் வைக்க முடியா? தமிழ காசு வேணும், தமிழ் வேண்டாமாடா அப்படின்னு கேக்குறது. அந்த மளிகை கடையில உங்களுக்கு என்ன பங்கு இருக்கு? ஒரு ரூபா தீப்பெட்டி இருக்குமா? ஒரு ரூபா தீப்பெட்டிக்கு ஏன் பொண்டாட்டி தாலி செயின் அடை வச்சு நான் மளிகை கடை வச்சிருக்கேன், அதுல 2000 ரூபாய்க்கு அதுல ஒரு பிளக்ஸ் கூட அடிச்சு நான் ஃப்ரெண்ட்ஸ் மளிகைன்னு வச்சிருக்கேன், அதை நண்பன் மளிகை வச்சா என்னன்னு கேக்குறிய, அப்படித்தானே? வச்சிடல, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா என் கடையில வந்து தமிழ் உரிமை கொண்டாடுறீங்களா? என்ன அர்த்தத்துல கொண்டாடுறீங்க இருக்கு? நான் வச்சிருக்க மளிகை கடையில ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வச்சாங்கன்னா என்ன மொழின்னு வச்சானா உங்களுக்கு என்ன? அந்த மளிகை கடையில என்ன பங்கு இருக்கு? ஒரு ரூபா தீப்பெட்டிக்கு பங்கு உண்டா? பொண்டாட்டி தாலி அடை வச்சு புருஷன் பொண்டாட்டியும் காலையில 4 மணில இருந்து நைட்டு 11 மணிக்கும் காத்து கிடந்து 1 ரூபா லாபத்துக்காண்டி காலில இருந்து நைட்டு வரைக்கும் சாகாம செத்து, வெத்தலைக்கு சொத்தல, வெத்தலைக்கு சுண்ணாம்புக்கு சொத்தல அப்படின்னு 10க்கு 10 ரூம்ல 3000 கிலோமீட்டர் நடக்கிற எங்களுக்கு தான் தெரியும். அங்க வந்துட்டு தமிழ்ல போடுங்கணும்னா உங்களுக்கு அதுல என்ன பங்கு இருக்கு மளிகடையில? நீங்களா முதல் தந்திய? நாங்க பொண்டாட்டி தாலியை அடை வச்சு நாங்க வச்சிருக்கோம், பொண்டாட்டி பிள்ளையோட கடந்து கஷ்டப்படுறோம். இங்க வந்துட்டு தமிழன் காசு வேணும், தமிழ் வேண்டாமாடன்னு அழகா பேசிட்டு போயிட்டு, அங்க மதம் மாத்தி தமிழ் பேரை பிடிக்கிட்டு இங்கிலீஷ் பேரை சொல்லுறான். வணக்கங்கிறது என் மதத்துக்கு எதிரானது, நாங்க வணக்கம் சொல்ல மாட்டோம், வாழ்கன்னு தான் சொல்லுவாங்கிறான். அதெல்லாம் எதுவும் கேட்கறது கிடையாது. அப்ப மட்டும் அதை கேட்க மாட்டோம், குழு 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 குழுன்னு இருக்கு, அப்படிதானே இருக்கும். அதான் உங்க நோக்கம். ஒரே ஒரு விஷயம், அதாவது எங்க மளிகடையில வந்து தமிழ்ல பேர் வைக்கணும்னு சொல்றீங்களா, சொல்லிட்டு தமிழன் காசு வேணும், தமிழ் வேண்டாமாடான்னு கேட்க தெரியுதுல. இப்போ அந்த மளிகடையில உங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. ஆனா நீங்க நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா எங்களோட பங்கு 2 பங்கு இருக்கு. ஒண்ணு எங்களோட வாக்கு அதிகாரம், ஒண்ணு இன்னொன்னு எங்களோட வரி பணம். ஏன் பங்கு 2 பங்கை நீ வாங்கிட்டு தான் நீங்க ஆட்சி பண்ண முடியும், அப்படித்தானே? அந்த பங்கை வாங்கிக்கிட்டு நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைச்சா, ஆட்சிக்கு வந்தா தமிழ்ல பேர் வச்சவங்களுக்கு தான் அரசு பணி வழங்கப்படும் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? உங்களால அறிவிக்க முடியுமா? அறிவிச்சு பாருங்க, அறிவிச்சுட்டு கட்சி நடத்தி பாருங்க பார்ப்போம். உங்களால முடியாது. அப்ப கேளுங்களா, தமிழ வரி பணம் வேணும், தமிழ் வேண்டாமாடான்னு அப்ப கேளுங்க. இங்கிலீஷ்ல பேர் வச்சிருப்பாங்க, உடனே ஓடி வந்துடுறது.
ஏய் தமிழன் காசு வேணும், தமிழ் வேண்டாமாடா அப்படின்ட்டு. தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், பின் இறுதியில் தர்மமே வெல்லும். ஜெய்ஹிந்த்.